ஹலோ சார், பீட்சா ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் சார். ஐயோ பிரதர், சாரி பிரதர். இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புனேன், வர லேட் ஆகும். ஓ, அப்போ நான் வெளியே வெயிட் பண்ணட்டுமா சார்? இல்லை பிரதர், வர லேட் ஆகும். ஓ, அப்போ நான் வெளியே வச்சுட்டு போயிடுறேன் சார். வேணாம் பிரதர், வச்சுட்டு போனாலும் வேஸ்ட்டு தான். ஒன்று பண்ணுங்க, நீங்களே சாப்பிட்டுக்கோங்களேன். இல்லை வேணாம் சார், இப்போ வேலை இருக்குது சார். அட பரவாயில்ல பிரதர், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. சார் இல்லை சார், நெக்ஸ்ட்டு டெலிவரிக்கு போகணும். அட ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் பிரதர். டெரஸில் கேட் ஓப்பனாக தான் இருக்குது, நீங்கள் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லாம். சரி சார், ஓகே சார். சார் யாராச்சும் கேட்டால் என்ன சார் சொல்கிறது? பிரதர் என் பேர் சொல்லுங்கள் பிரதர். ஓகே சார். என் பேர் கௌதம் பிரதர், ஆப்லேயே போட்டிருக்குமே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த நேரத்தில் மேலே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேரங்காலம் தெரியாமல் துணி காய போட்டு கீழே இறங்கி வாங்க மேடம். யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? நாங்கள் பீட்சா டெலிவரி பண்ண வந்தேன். ஆர்டர் பண்ணவர் வெளியே போயிட்டாரு, அதான் என்னையே சாப்பிட சொல்லிட்டார் மேடம். யார் ஆர்டர் பண்ணா? கௌதம். சரி, நீங்கள் மேலே என்ன பண்ணுறீங்க? கீழே இறங்கி வாங்க. கிட்ட வராதீங்க, வந்தீங்கன்னா நான் கீழே குதிச்சிடுவேன். ஏங்க அதுக்கு எங்க கீழே குதிக்கிறீங்க? இதுக்கு போய் யாராவது கீழே குதிப்பாங்களா? சரி ஓகே, நான் வரல, இங்கே நிற்கிறேன். ஓகேவா? நான் சாக போறேன், எங்க வீட்ல கேட்டா சொல்லிடுங்க. சாக போறீங்களா? உங்க வீட்ல நான் சொல்லணுமா? ஏங்க இந்த வயசுல யாராவது செத்து போவாங்களா? ஏன் இந்த காலத்துல பிரச்சனை எதுவும் இல்லையா? இல்ல, அதான் செத்து போய் சொல்யூஷன் தேடிக்க போறேன். தினேஷ் பொண்ணு குதிக்க போறா, ஜெயில அரெஸ்ட், எஸ்கேப். என்ன இது லாக்கா இருக்கு? சரி ஓகே, எப்படியாவது பேசி இறங்கி வச்சிடலாம். மேடம், எப்படியும் செத்து போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா. இப்படியே டைரக்டா குதிச்சிங்கன்னா மேக்ஸிமம் காலில் அடிபடும், அப்புறம் சில அடிகள், கண்டிப்பாக உயிர் போகாது. நம்ம ஒன்று பண்ணலாம், அப்படியே சம்மர் சால்ட் அடிச்சிங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிடும். டேய், நான் சாக போறேன்னு பேசிட்டு இருக்க, நீ என்னன்னா குதிக்குது எப்படின்னு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. ஏங்க லைஃப்பில் எதை பண்ணாலும் தெளிவாக பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒரு 100% கமிட்மெண்ட்டோட பண்ணாதான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுங்க. என்ன சொல்கிறீங்க? சரி, ஆல் தி பெஸ்ட், பை, see you. பை த பை, இந்த லாக்கை ஓப்பன் பண்ணி விட முடியுமா? முடியாது. ஏங்க? டேய், தூக்கி போட்டேன்டா. சாவி தூக்கி போட்டீங்களா? நான் எப்படிங்க வெளியே போகிறது? இங்க வா. யா கம்மிங். இங்க இருந்து கீழே குதிச்சு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தேன்னு வை, மெயின் ரோடு வந்துரும். அப்படியே போயிடு. ஏங்க விளையாடுறீங்களா? இங்க இருந்து குதிச்சா மெயின் ரோடு போக முடியாது, ஸ்ட்ரைட்டா மேல தான் போகணும். நான் சொல்றது கொஞ்சம் கூட புரியல உனக்கு? திரும்ப திரும்ப சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னன்னா காமெடி பண்ணிட்டு இருக்க? மேடம், அவனுக்கு அவன் பிரச்சனை. நான்லாம் கரெக்டாக டெலிவர் பண்ணலனா அவன் என்னென்ன கேட்பான் தெரியுமா? அப்படியே தூக்கு மாட்டிக்கலான்னு தோணும். அப்ப நான் தானே கரெக்டு. சரி, அப்போ உனக்கும் எங்க இடம் ஓடுறேன், நான் மட்டும் தனியா போனா போர் அடிக்கும். ஏங்க நம்ம என்ன கொடைக்கானல் டூருக்கா வந்திருக்கோம்? செத்து போக வந்திருக்கீங்க. புரியாம பேசிக்கிட்டு இதுல தனியா செத்து போறது இல்லாம கூட நான் வேற சேர்ந்து போகணுமாமே. போகும்போதே எங்க அம்மா சொன்னாங்க, சனிக்கிழமை பார்த்து போடான்னு. அப்ப புரியல, இப்ப புரியுது. ஓகே, பேசி சமாளிப்போம். மேடம் இங்கே பாருங்க, உட்காருங்க மேடம். ஆட உட்காருங்க மேடம். பார்த்து பார்த்து. ஆமாம்,
எதுக்கு தற்கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எதுக்குங்க? மேடம்? சும்மா சொல்லுங்க, கேட்போம். எனக்கு எங்கேயாவது பறந்து போகணுன்னு ஆசை. ரெக்க மட்டும் இருந்தால் நீங்கள் தேவதை மாதிரி தான் இருப்பீங்க. அதுக்குன்னு பறந்துலாம் போக முடியாது. ப்ராக்டிக்கலாக பேசுங்க. நான் யூஎஸ்க்கு போகணுங்கிறத தான் அப்படி சொன்னேன். ஓ சரி சரி. யூஎஸ்க்கு போகணுங்கிறது தான் என்னோட கனவு. நான் அதுக்கு போடாத எஃபர்ட்ஸ் இல்லை. எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டேன். என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ போயிடுவேணும்னு நினச்சேன். ஆனால் லாஸ்ட் மினிட்ல வீசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாம தான் இந்த டெசிஷன் எடுத்தேன். ஏங்க இதெல்லாம் ஒரு மேட்ரா? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்க போகுது. அதுக்கு இவ்வளோ பெரிய முடிவு? என்ன புரியாம பேசுறீங்க? இதுக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதணும்னு தெரியுமா? நானே இருக்கிற 1 லட்சத்துல எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தான் வந்து நிக்கிறேன். 1 லட்சமா? என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்கு. அதை வச்சு அடுத்த 10 நாள் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்க என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க? உங்களுக்குலாம் என் இடத்துல இருந்தா தாங்க தெரியும். என்னங்க சும்மா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நான் பேச வேண்டியதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல புரியல. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு 1 வாட்டி இல்லை 100 வாட்டி செத்து போயிருக்கணும். அப்படி இருக்கிற நானே போதும் பார்த்துக்கலாங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறேன். நீங்கள் என்னன்னா ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு உலகமே இடிச்சு போன மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஏங்க இதெல்லாம் விட்டுருங்கங்க. இல்லைங்க, என்னால அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. யாரு இவனுங்க? தூ. ஏங்க செத்து போகிற அளவுக்கு முடிவெடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு இன்னொரு அட்டெம்ப்ட் எடுத்து வைக்க தெரியாதா? இல்லைங்க, என்னால முடியாது. ஏங்க சொன்னா கேளுங்கங்க. சரி ஓகே. இங்கே பாருங்க, தீர்க்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் நான் ஒன்று பண்ணுவேன். அதை பண்ணலாமா? சொல்லுங்க, பண்ணலாமா? என்னது? ஆறி போயிடுச்சுல. ஆனால் ஒன்று மேடம், 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சாக போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ பெரிய பீஸாக எடுத்தீங்க பாருங்க. நீங்கள் வேற லெவல் மேடம். என்ன பண்றது, பசிக்குதே. பார்த்தாலே தெரியுது.